நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவா பொண்ணுங்கள்லாம் அம்மாவாக போறாங்கன்னு தெரிஞ்சா புருஷன்கிட்ட இருக்கிற அன்பு முன்ன விட அதிகமாகும். வாழ்க்கை மேல மதிப்பும் அதிகமாகும். பிரியங்காக்கு என் மேல இருக்கிற அன்பு அதிகம் தானே, அதனால தானே ஷாலினி கூட பிரச்சனை பண்ணா. ஏண்டா பிரியங்கா பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஷாலினியும் உங்க அம்மாவும் வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. பிரியங்கா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சனே ஷாலினிக்கு ரொம்ப சந்தோஷம்தான், குடும்பத்துல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அம்மாவுக்கு ஏன் உங்க அம்மாக்கு என்ன? பிரியங்கா பிரெக்னெண்டா இருக்கிறது நினைச்சு என் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? உனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறத நினைச்சு தான் பாட்டி ஆக போறன்றத நினைச்சோம் உங்க அம்மா சந்தோஷப்படலையா? இத பாரு அருண், பொதுவா பொம்பளைங்க அம்மாவாகிற சந்தோஷத்தை விட பாட்டி ஆகிற சந்தோஷத்தை தான் அதிகமா வெளிப்படுத்துவாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் குமார், ஆனா என் அம்மாவோட முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணல. எங்க அப்பா கூட என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னு நீ அம்மா கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? ஆஹா, எங்க அம்மா அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. ஆமா, உன் அம்மாவுக்கும் பிரியங்காவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? பிரியங்கா அம்மாவை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என் அம்மாவும் என்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத வேதனை இருக்கு. அது என்னங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிச்சாகணும். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. சபீனா என்ன கண்ணாத்தா, என்ன முணுமுணுக்கிறாய்? என் பாட்டுக்கு எதிர்பாட்டா? பாடு, சத்தமாக பாடு. என்ன சார், உங்க பாட்டுக்கு நான் எதிர்பாட்டு பாட முடியுமா? உங்க குரல் என்ன, என் குரல் என்ன? என் குரல் வளத்தை பாராட்டி எனக்கு சங்கீத சாம்ராட் என்ற பட்டம் கொடுக்க எம்.எஸ். விஸ்வநாதன், ஏ.ஆர். ரஹ்மான், இளையராஜா போன்றோரும் லதா மங்கேஷ்கரும் காத்திருக்கிறார்கள். எனக்குத்தான் புகழ் பிடிக்காதே, நான் பட்டம் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். சம்பளம் கொடுக்குற முதலாளியாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா இவனை கண்ணாத்தா. ஒன்னும் இல்ல சார். ஏன் சார், நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? என் சமையல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? ஓ, நான் சாப்பிடும்போது உன் சமையலை புகழணும்னு ஆசைப்படுறேன், அதானே? பின்ன என்ன சார், சமைச்சு போறவங்களுக்கு மூஞ்சுக்கு நேரா உன் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா பெருமையா தான் இருக்கும். அது சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீ தப்பா கேட்கணும் தான் ஆசைப்படுறேன். அதாவது நீ என்ன வேணாலும் கேட்கலாம்னு சொல்ல வந்தேன். சார், உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அது அந்த கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு, அவரு யாரையாவது காதலிச்சிருக்காரா? என்ன கண்ணாத்தா, திடீர்னு அவரை பத்தி என்கிட்ட விசாரிக்கிற? ஒன்னும் இல்ல சார், உங்களுக்கு கல்யாணமாயி மனைவி தவறிட்டாங்க, பிள்ளைங்களாம் ஃபாரின்ல இருக்கதா சொன்னீங்க. ஆனா அவரு குடும்பம் குட்டி இல்லாம தனியா இருக்காரே, அதான் கேட்டேன். சரி, ஒன்னு பண்ணு, அந்த கேள்விய அவங்கிட்டே கேளு. இங்கதான் பக்கத்திலே கோவிலுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஐயோ, அவர்கிட்டயா? வேண்டாப்பா. ஆமா, அவர் எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? ஆலப்பாக்கம் அம்மன் கோவில். அம்மன் கோயிலுக்கா? ஷாலினியும் டெய்லி அதே கோயிலுக்கு தானே போவா? ஆமா கண்ணாத்தா, உனக்கு தான் தினம் கோவிலுக்கு போற வழக்கம் கிடையாது. ஷாலினி நீ வளர்த்த பொண்ணு, அவளுக்கு மட்டும் இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? அது இந்த ஷாலினி பொண்ண நான் 7 வயசு வரைக்கும் தான் சார் வளர்த்தேன். அப்புறம் இந்த சாந்தா அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கொஞ்ச நாள் அவங்க வளர்த்தாங்க. ஓஹோ, அப்படி ஒரு தனி கதை இருக்கோ? ஆமா சார், அவங்கதான் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. இந்த ஷாலினின்னு பேர் வச்சது கூட அவங்க தான் சார். ஷாலினியா? ஷாலினி நான் எவ்வளவு அழகா செல்லமா செல்லாத்தான் பேர் வச்ச தெரியுமா? இல்ல கண்ணாத்தா, அவளுக்கு ஷாலிங்கிற பேர் தான் அழகா இருக்கு. ஆமா ஆமா, நீங்க படிச்சவங்கல்ல, நீங்க இப்படிதான் பேர் வைப்பீங்க. சரி, நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை. பேரை பத்தின ஆராய்ச்சியை நம்ம அப்புறம் செய்யலாம். ஓகே?
வேண்டாம் 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 இந்த பொண்ணுங்க காதலு. தட்டு சார் தட்டு. நீங்க போங்க சார், நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். போங்க. வேண்டாம் 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 இந்த பொண்ணுங்க காதலு. என் புருஷனை விட ஏடாகுடமான மனுஷனா இருக்காரு. இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அது இருக்கட்டும், ஷாலினி போற கோயிலுக்கு எதுக்கு இந்த எழுத்தாளர் போயிருக்காரு? சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய க்ஷேமேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கலி பவ. யார் பேர் கர்சன? ஸ்வாதி விருச்சிக நட்சத்திரம். யார் பேர் கர்சன? ஷாலினி மக நட்சத்திரம். ஜெயந்தி மக நட்சத்திரம். ஷாலினி நாமதே. மக நட்சத்திரத்துல பிறந்த அம்மாவும் மக நட்சத்திரத்துல பிறந்த ஷாலினியும் ஒன்னாதான் இருக்கணும். அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும். சாமி பேருக்கு கொடுங்க. க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அருணாச்சலம், அருணாச்சலம். என்ன மணிபாரதி, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா இருக்க? கடவுள் உனக்கு நேர்ல காட்சி கொடுத்தாரா? கடவுள் நேர்ல வந்து காட்சி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு. அதான் சந்தோஷத்துக்கு காரணம்ப்பா. அப்படின்னு முக்கியமான விஷயம்? நான் இன்னைக்கு கோயில்ல வச்சு ஷாலினிய பார்த்தேன். ஷாலினி மட்டும் இல்ல, ஷாலினி கூட ஜெயந்தியும் பார்த்தேன். இப்போவாவது நம்பு அருணாச்சலம், ஷாலினி என் பொண்ணு. ஜெயந்திக்கு பிறந்த முதல் குழந்தை ஷாலினி தான். பாரதி, மகேஷ் வீடு, ஜெயந்தி வீடு, கர்னல் வீடுன்னு எல்லார் வீட்டுக்கும் ஷாலினி வேலைக்கு போறான்னு கண்ணாத்தா சொல்லி இருக்கால. அதனால ஜெயந்தி கூட ஷாலினி பார்த்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முதலாளி கூட ஷாலினி கோயிலுக்கு வந்திருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அருணாச்சலம், என்னோட எண்ணமோ யூகமோ ஒரு நாளும் தப்பாகாது. முதல் சந்திப்பிலேயே ஷாலினி என் பொண்ணுன்னு நினைச்சவன்னா இன்னைக்கு பொண்ணையும் அம்மாவையும் கொண்டா பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்பா, நீ அவங்கள பார்த்த, அவங்க உன்னை பார்த்தாங்களா? பார்க்கல. நான் அவங்க முன்னாடியே போகல. நான் காதலிச்ச பொண்ணு மூலமா எனக்கு பிறந்த குழந்தை தான் ஷாலினின்னு நான் முழுசா நம்புறேன். நான் என் பொண்ணையும் அவளை பெத்த அம்மாவையும் மறைஞ்சிருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான. இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது நான் செஞ்ச புண்ணியம்பா. பாரதி, உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன் ஏன் எதுக்கு உனக்கு பயம்? ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணா இருந்தா அப்பாவை பத்தி ஷாலினி கிட்ட சொல்லும் போது ஷாலினி அம்மா பக்கம் இருப்பாளா இல்ல அப்பா பக்கம் வருவாளா? என்ன பாரதி, உன் பொண்ணு எந்த பக்கம் இருப்பா? பெண் குழந்தை தானப்பா. அப்பா மேல எவ்வளவுதான் வெறுப்பு இருந்தாலும் அம்மாவோட சேர்ந்து அப்பாவோட நிழல்ல இருக்கணும் தான் ஆசைப்படுவா. அம்மாவுக்கு பிடிக்கலனா கூட அப்பாவோட சந்தோஷத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. நீ பேசுறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு. இத பார், இதெல்லாம் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிகலா சரியாகாதுப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவா பேசாத அருணாச்சலம். ஓகே. ஷாலினியை என்னைக்கு நான் முதல்ல பார்த்தேனோ அன்னில இருந்து அவ என் பொண்ணுதான்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டுமே. அம்மா, கண்ணாத்தா எங்க? உள்ளதா இருக்கா? கண்ணாத்தா சார், ஷாலினி இப்போ எங்க இருப்பா? வீட்ல தான் இருப்பா. கண்டிப்பா அவ வீட்டுல தான் இருப்பாளா? என்ன சார் இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா, அவ இப்ப எங்க இருப்பான்னா, வளர்த்த பொண்ணு, அதுவும் வயசு வந்த பொண்ணு, வளர்த்த அம்மாவுக்கு தெரியாது அவ எங்க இருக்கான்னு? தெரியாம எப்படி சார்? நான் காலையில கிளம்பும் போது அவ வீட்டுல தான் இருந்தா. வழக்கமா அவ கோயிலுக்கு போவா. ஒருவேளை அவங்க அப்பாவை கூட்டிட்டு அவ கோயிலுக்கு போயிருப்பா. ஷாலினி கோயிலுக்கு போயிருக்கிற விஷயம் உண்மைதான். ஆனா ஷாலினி கூட துணைக்கு வந்தது மெய்யப்பன் இல்ல, வேற ஒரு ஆள். அப்போ நீங்க ஷாலினிய கோயில வச்சு பாத்தீங்களா? சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், ஷாலினி டெய்லி கோயிலுக்கு போவான்னு. பாருங்க, சார் கூட ஷாலினிய கோயில்ல பாத்திருக்காரு. ஏன் சார், ஷாலினியோட வேற யாரையோ பார்த்தேன்னு சொன்னீங்களே, யார் சார்? ஜெயந்தி அம்மாவா? சார், அந்த அம்மாக்கு ஷாலினினா ரொம்ப பிடிக்கும் சார். சொந்த பொண்ணு மாதிரி அவ மேல உயிரே வச்சிருக்காங்க. அதனால அவங்க கூட கோயிலுக்கு வந்திருப்பாங்க. சார், எனக்கு வேலை இருக்கு சார், நான் வரேன். ஏன் பாரதி, இப்ப தெரியுதா? நான் தான் சொன்னேன்ல.
சொந்த பொண்ணு மாதிரி பாசம் வச்சிருக்காங்களா இல்ல பொண்ணாவே நினைச்சு பாசம் வச்சிருக்காங்களா? உண்மை பக்கத்திலேயே இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கதான் கஷ்டமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாய்யா, அம்மாவையும் பொண்ணையும் அந்த ஆள் ஒன்னா வச்சு கோவில பாத்திருக்கான். ஜெயந்தி அம்மாவையும் ஷாலினியும் ஒன்னா பார்த்தா அந்த ஆளுக்கு சந்தேகம் வராதா? அந்த சந்தேக கையோட நேரம் என்கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாயா? நீ எல்லா உண்மையையும் உளறிட்டியா? நான் ஒரு மாதிரி சமாளிச்சேன். ஆனா நான் பேசுனதெல்லாம் பொய்ன்னு அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டாயா? அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா பார்த்தான்னா அந்த ஆளு உடனே ஷாலினிய கூட்டிட்டு வான்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிருவான். யோ, அந்த ஆளுக்கு ஷாலினி தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாம் குழம்பிடும். குழப்பம் ஆகட்டுண்டி. அந்த குழப்பத்துல நமக்கு தேவையானத கால நேரம் பார்த்து கப்புன்னு புடிச்சுக்குவோம். அந்த எழுத்தாளர் கையில மாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாரோட மானமும் போயிடும். அப்புறம் நம்மளால உட்காந்து சாப்பிட முடியாதியா? இந்த விஷயத்த நான் உடனே போய் மிலிட்டரி சாமிய பார்த்து சொல்றேன். அந்த கிழவன் திணறத பார்த்து ஏதாவது தேறுதான்னு பாக்கறேன். என்ன பாரதி, ஷாலினியும் ஜெயந்தியும் ஒன்னா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிடாம ஆழ்ந்த யோசனை இருக்கிற போல இருக்கு. அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா பார்க்க முடிஞ்சது. அந்த நினைவுல இருந்து என்னால விடுபடவே முடியல. போச்சு, எவ்வளவுதான் சொன்னாலும் நீ ஏத்துக்கவே மாட்ட. சரி விடு, ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுன்னே வச்சுக்குவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உண்மை ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் பிரபாகருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் ஷாலினி பொண்ணு மாதிரி ஏத்துக்கிட்டாரா? அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுறாரா?